கதையின் தலைப்பு ஆண் பிள்ளை. கவிதா, கவின் இருவரும் கல்லூரிக்கு போற அவசரத்தில் சாப்பிட்டு கொண்டிருந்தனர். அம்மா சுந்தரி கிச்சனில் பறந்து கொண்டிருந்தாள். கவிதா சாப்பிட்டு முடித்து சிங்கில் தட்டை கழுவி வைத்துவிட்டு நகரவும், கவின் தட்டை சிங்கில் எறிந்தபடி கை கழுவி சென்றான். கவிதா, பாருமா எப்படி போட்டுட்டு போறான்னு என்றாள். சுந்தரி, அவன் ஆம்பள புள்ளடி, அவன் எப்படி கழுவுவான், விடு, நான் கழுவிக்கிறேன் என்று கூறிக்கொண்டே மதிய உணவை கவிதாவின் கையில் திணித்தாள். இப்படியே ஆம்பள புள்ளன்னு நீ செல்லம் கொடுத்துட்டே இரு, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இதுக்கெல்லாம் நீ ஃபீல் பண்ணுவ பாரு என்று கூறிக்கொண்டே நகர்ந்தாள் கவிதா. சுந்தரியின் கணவர் கணேசன் வெளியூரில் பணிபுரிந்து வருகிறார். மாதம் ஒரு முறை மட்டுமே ஊர் பக்கம் வருவதுண்டு. சுந்தரியின் கட்டுப்பாட்டில்தான் குழந்தைகள் இருவரும் வளர்ந்தார்கள். கவிதாவுக்கு நல்ல வரன் வர திருமணம் பேசி நடத்தி முடித்து வைத்தார்கள். வீட்டிலே சுற்றித் திரிந்த பெண் குழந்தை இல்லாத வீடு வெற்றுமனையாய் தெரிந்தது சுந்தரிக்கு. கவின் வீட்டிலிருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு சிறிய கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தான். அன்று வழக்கம்போல் காலையில் சுந்தரியால் எழுந்திருக்க முடியவில்லை. கால்வலி அதிகமாக இருந்ததால் எழுந்திருக்கவில்லை. ஐயோ, முடியலையே என்று கவின் கவின் என்றாள். கவின் எழுந்து வேலைக்கு கிளம்பி கொண்டு இருந்தான். அம்மா, என்னம்மா, இன்னும் நீ காப்பி போடலையா, டிஃபன் என்னாச்சு என்றான். கால்வலி முடியலடா. சரி விடு, நான் வெளியில் குடிச்சுக்கிறேன், நீ கொஞ்சம் காஃபி மட்டும் வச்சு கொடேன் என்றாள் சுந்தரி. நானா? நான் எப்படிம்மா காஃபி வைப்பேன், எனக்கு எப்படி தெரியும் அதெல்லாம் என்று கூறிக்கொண்டே, நீ பார்த்துக்கோமா உடம்ப, நான் மதியம் வந்து உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன் என்று கூறிக்கொண்டே நகர்ந்தான். சுந்தரி காலை பிடித்து கொண்டே மெதுவாக கிச்சனுக்குள் நுழைந்து காஃபி போட ஆரம்பித்தாள். அப்போதுதான் கவிதாவின் நினைவு அவளுக்கு வந்தது. அம்மா, உனக்கு தான் காய்ச்சல் அடிக்கல, ஏன் எந்திரிக்க? நான் காஃபி போட்டேன், காலையிலைக்கு இட்லி சட்னி எல்லாம் பண்ணிட்டேம்மா, நீ ரெஸ்ட் எடு என்று கூறிக்கொண்டே செல்ல மம்மி என்று கன்னத்தை கிள்ளி கொடுத்தது ஞாபகத்துக்கு வந்தது. அப்போதுதான் சுந்தரிக்கு தனது வளர்ப்பு முறையில் இருந்த தவறு புரிந்தது. வீடு என்பது ஆணும் பெண்ணும் கலந்தது. அவ்வீட்டின் வேலைகளை ஆண் வேலை பெண் வேலை என்று பிரிக்காமல் நமது வீட்டின் வேலை என்று குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். நன்றி.